He's been a scholar in residence at the Wolfsburg Executive Development Center in Switzerland. Switzerland Wolfsburg Executive Development Center இருக்கிறது. அங்கேயும் அவர் scholar in residence ஆக பணியாற்றி இருக்கிறார். And Michael has been invited to lecture in various settings, including the White House in Washington, D.C., and has in the past addressed leaders at NATO headquarters in Brussels. அது மட்டுமல்ல, பல்வேறு சர்வதேச கருத்தரங்களை அவர் பேசியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகையில், பிறகு நேட்டோவுடைய தலைநகரம் பிரசல்ஸில், அங்கெல்லாம் அவர் போய் அந்த தலைவர் மத்தியில் பேசியிருக்கிறார். Members of the European Parliament as well as bankers and investment managers on the current global financial climate. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இப்போதைய சர்வதேச இந்த வங்கியாளர்கள் மத்தியில கூட அவர் தன்னுடைய கருத்தரங்கு நடத்தி இருக்கிறார். Michael is also involved in a number of initiatives to equip and train emerging leaders and evangelists throughout Europe, the Middle East and Africa. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகளிலே வளர்ந்து வரும் ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற அந்த பணியிலும் அவர் தீவிரமாக இருந்து வருகிறார். Michael lives in Oxford with his wife Anne and their 3 children. மாணவி ஆனோடு 3 பிள்ளைகளோடு கூட ஆக்ஸ்போர்ட்ல மைக்கேல் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். We appreciate the ministry of RZIM. RZIM செய்து வருகிற ஊழியங்களை நாம் மிகவும் பாராட்டுகிறோம். They carry the gospel throughout the world in a very fitting manner in these days. இந்த நாட்களிலே உலகம் முழுக்க சுவிசேஷத்தை சரியான விதத்தில் அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். And we are so happy to have Mr. Michael Ramsden with us here. இன்றைக்கு மைக்கேல் ராம்ஸ்டன் அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. Let's give a big warm welcome here at AFT. கைகளை தட்டி நாம் அவரை வரவேற்போம். Well, good morning. Morning. It is a privilege and an honor for me to be here with you. இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை, ஸ்லாக்கியம் என்று நான் கருதுகிறேன். Every time I come to India, my wife is always worried about me. ஒவ்வொரு முறை நான் இந்தியாவுக்கு வரும்போது என் மனைவிக்கு என்னை குறித்து ஒரு கவலை வந்துரும். She's worried that I will eat too much gulab jamun while I'm here. இங்க வந்தா நிறைய குலாப் ஜாமுன் சாப்பிட்டுருவேன்னு அவங்களுக்கு ஒரு கவலை. And it's lovely to be in this beautiful country again. இந்த அற்புதமான உங்க நாட்டில் வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. Today I will be speaking to you about how we find peace. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சமாதானத்தை பெறுவது அல்லது சமாதானத்தை கண்டடைவது எப்படி என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். We're all looking for peace. நாம் எல்லாருமே சமாதானத்தை தேடி அலைகிறோம். We're looking for peace internally within. நமக்குள்ளே சமாதானத்தை நாம் தேடுகிறோம். We're looking for peace externally with other people. நமக்கு வெளியே, அதாவது மற்றவரிடத்திலே சமாதானத்தை நாம் தேடுகிறோம். And ultimately we look for peace eternally with God. அது மட்டுமல்ல, கடைசியிலே தேவனோடு கூட நித்தியமாய் ஒரு சமாதானம் வேண்டும் என்று விரும்புகிறோம். I grew up in the Middle East. நான் வளர்ந்தது மத்திய கிழக்கு நாடுகளிலே. In Saudi Arabia they used to tell a story. சவுதி அரேபியால ஒரு கதை சொல்வாங்க. It was the story of a king. அது ஒரு ராஜாவுடைய கதை. The king approached 2 famous painters. அந்த ராஜா 2 பிரபலமான ஓவியர்களிடம் சென்றானா. He said, I want you to both paint a picture about peace. சமாதானம், இத குறித்து நீங்க 2 பேருமே ஒரு படத்தை வரைய வேண்டும் என்று சொன்னானா. I will choose one to hang in the palace. அதை வீட்ல தொங்க விடுற மாதிரி நீங்க வரையணும்னு நான் விரும்புறேன். Months later the painters returned. மாச கணக்குல போச்சு, கடைசில 2 பேரும் திரும்பி வந்தார்கள். The first painter revealed his picture. முதல் ஓவியர் தன்னுடைய படத்தை திறந்து காட்டினார். It was a beautiful picture. ரொம்ப அழகான ஒரு படம் அது. Everything was quiet and still. எல்லாமே ரொம்ப அமைதியா நிசப்தமா இருந்ததுங்க. Then the second painter came. இரண்டாவது ஓவியர் வந்தார். And he revealed his picture. அவருடைய படத்தை காண்பித்தார். It was of a thundering waterfall. அது நல்லா பயங்கரமா அருவி, தண்ணி கொட்டுகிற ஒரு அருவி. And water was falling hundreds of feet down into a pool and splashing up in the air. நூற்றுக்கணக்கான அடிகள் தண்ணி அந்த அருவியில இருந்து கீழே கொட்டி அப்படியே கீழ இருந்து தெறிக்குது. You could almost hear the noise of the water. அந்த தண்ணி கீழே கொட்டுற சத்தம் கூட கேக்குற மாதிரி இருக்கு பாருங்க. And behind the waterfall there was a little branch. அந்த தண்ணி அருவிக்கு பின்னாடி ஒரு சின்ன கிளை இருந்தது. And in the little branch there was a nest. அந்த சின்ன கிளையில ஒரு கூடு. And in the nest there was a bird with little babies under its wings. அந்த கூட்டுக்குள்ள ஒரு பறவை, அந்த சிறகுகளின் கீழே அதனுடைய குஞ்சுகள். And the babies were asleep. அந்த குஞ்சுகள் நல்லா தூங்கிட்டு இருந்தது. The king chose the second painting. ராஜா இரண்டாவது படத்தை தான் தேர்ந்தெடுத்தானா. The first painting was stagnation. Nothing was happening. ஏன்னா முதல் ஓவியத்துல எல்லாமே தேக்க நிலையில இருந்தது. அங்க ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல.
But the second painting was peace. ஆனா இரண்டாவது பெயிண்டிங் வந்து சமாதானம். Amongst all of the noise, here was peace. இவ்வளவு சத்தங்களின் மத்தியிலே ஒரு சமாதானம். How do we find real peace in this world with so much noise? அப்படினு சொன்னா இவ்வளவு சத்தங்கள் நிறைந்த இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே உண்மையான சமாதானத்தை நாம் கண்டடைவது எப்படி? We talked about how we lose peace within. அதாவது எப்படி நாம் உள்ள சமாதானத்தை இழக்கிறோம் அத பற்றி பார்க்க போகிறோம். We lose our inner peace not just because of what people do to us. அதாவது மக்கள் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதுனாலே நாம் உள்ளான விதத்திலே சமாதானத்தை இழப்பது கிடையாது. We also lose our inner peace because of the wrong things we have done to ourselves. நமக்கு நாமே செய்து கொள்ளுகிற தவறான காரியங்கள் மூலமாக நாம் உள்ளான சமாதானத்தை இழக்கிறோம். My boss is Dr. Ravi Zacharias. என்னுடைய பாஸ் வந்து டாக்டர் ரவி சக்கரியாஸ் அவர்கள். I'm sure many of you may have heard him. உங்களில் அநேகர் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். He's written a children's story. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கதை எழுதி இருக்காங்க அவங்க. In that story, he tells the story of a boy and a girl. அந்த கதையிலே ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பெண் அவங்களுடைய கதையை பற்றி சொல்றாரு. The boy has been collecting marbles in a big glass bottle. பாருங்க அந்த பையன் கோலி குண்டுகளை ஒரு பெரிய கிளாஸ் பாட்டில்ல சேகரித்து வைத்தாங்க. And the girl has been collecting some sweets in a glass bottle. அந்த பெண் இவ்வளவு பெரிய ஒரு கிளாஸ் ஜார்ல இனிப்புகளை மிட்டாய்களை சேகரித்து வைத்தார். And one day they've been talking to each other. ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களாம். And they decide to exchange their collections. என்ன தீர்மானம் பண்ணாங்க அன்னைக்கு பேசும்போது நாம சேர்த்து வைக்கிற கோலி குண்டுகளை இந்த மிட்டாய்களை நாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். The boy says, I will give you all of my marbles. பையன் சொல்றான் நான் சேர்த்து வைத்த இந்த கோலி குண்டுகளை உங்களுக்கு கொடுத்துறேன். In return you give me all of your sweets. நான் இத கொடுக்கும்போது நீ சேர்த்து வைத்த மிட்டாய்களை எனக்கு கொடுக்கணும் அப்படின்றான். The girl says, okay. அந்த பெண் சரி அப்படின்றா. The next day they meet at school. அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. And as the boy is walking to school, அந்த பையன் பள்ளிக்கு அப்படியே நடந்து போகும்போது the boy is looking at the jar, the glass filled with marbles. அந்த கோலி குண்டுகள் நிறைந்த அந்த கண்ணாடி ஜாரை பார்க்கறான் பையன். And there are some which he likes very much. அதுல சில கோலி குண்டுகள் அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. So he empties them out. ஆக அத மட்டும் எடுக்கறான். He takes the 3 favorite marbles. அவனுக்கு பிடிச்ச அந்த 3 கோலி குண்டுகளை எடுக்கறான் பாருங்க. And he puts them in his pocket. எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கறான். He puts the rest back into the bottle. மீதியை அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுறான். He arrives at the school. பள்ளிக்கூடத்துக்கு போறான். The girl is waiting for him. அந்த பெண் அங்க அவனுக்கு காத்திருக்கா. She has her bottle filled with sweets. அவளுடைய பாட்டில் முழுக்க இனிப்புகள் நிரம்பி இருக்கு. And as the boy arrives, he says, "Are those all of your sweets?" அந்த பையன் அங்க வந்த பிறகு கேக்குறான் இதுதான் நீ சேகரித்த எல்லா ஸ்வீட்டுமா அப்படின்னு. She says yes. ஆமா அப்படின்றா. She hands them over. அவ அதை கொடுக்கறா. And the boy says, "Here are all of my marbles." பையன் சொல்றான் நான் சேர்த்து வச்ச கோலி குண்டெல்லாம் அது இருக்கு இந்தா அப்படின்னு. That night when they go to bed at home, அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க தூங்க போறாங்க. the girl sleeps peaceably all through the night. அந்த பெண் ராத்திரி முழுக்க நல்ல நிம்மதியா படுத்து தூங்குறான். The boy cannot get to sleep. ஆனா அந்த பையனால தூங்க முடியல. He's asking a question again and again and again. திரும்ப 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 அவனுக்குள்ள ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. Did she give me all of her sweets? He's asking himself. அவன் என்ன கேள்வி தனக்குள்ள கேட்டுக்கான் இந்த பெண் அவ சேர்த்து வச்ச எல்லா ஸ்வீட்டும் எனக்கு கொடுத்துட்டாளா? You see, we get angry at ourselves when we don't keep our own standard. அதாவது நமக்கென்று ஒரு தரம் இருக்கு பாருங்க. அந்த தரத்தின்படி தராதரத்தின்படி நாம் வாழாமல் போகும்போது நம்ம மேலேயே நமக்கு கோபம் வந்துருது. We lose that inner sense of peace when we do that which we know is wrong. எது தவறு என்று தெரிகிறதோ அதை நாம் செய்யும்போது அந்த நிம்மதியை சமாதானத்தை உள்ள நம்ம இழந்துறோம். What about our external loss of peace? பிறகு மற்றவர்களோடு கூட சமாதானத்தை இழக்கிறோம் அத பற்றி என்ன? I had a colleague who was speaking in Singapore. என்னுடைய சக ஊழியர் ஒருத்தர் சிங்கப்பூர்ல பேசிட்டு இருந்தார் பாருங்க. He was speaking to a group of business people. ஒரு கூட்ட பிசினஸ்மேன் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. He asked all of them to imagine peace. அவங்க எல்லார்கிட்டயும் சமாதானம் அத கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க அப்படினாரு. They all closed their eyes. எல்லாரும் கண்ணை மூடிட்டாங்க அப்படியே. And after a minute he asked them to open their eyes. அப்படி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ண பிறகு கண்ணை திறங்க அப்படினாரு. He asked, "What did you imagine?" கேட்டார் சரி கண்ணை மூடிட்டு இருந்தப்போ என்ன கற்பனை பண்ணீங்கன்னு கேட்டாரு. One businessman talked about a mountain covered in snow. ஒரு பிசினஸ்மேன் சொன்னாரு ஒரு மலை மாதிரி இருந்தது பனி மூடி இருந்தது அப்படியேனாரு. Another one described a beautiful lake, perfectly still.
இன்னொரு பிசினஸ்மேன் சொன்னார், ஒரு அழகான ஒரு ஏரியை பார்க்க ரொம்ப அமைதியா நிசப்தமா இருந்தது. Another described a field filled with flowers. இன்னொரு பிசினஸ்மேன் சொன்னாரு, ஒரு பெரிய வயல் நிலத்தை பார்க்கறேன், அங்க பூக்களால் நிறைந்திருக்கு அப்படினாரு. All of these pictures had one thing in common. இந்த படங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான காரியம் இருக்கு பாருங்க. There were no people in them. என்னன்னா இந்த மூணு படங்கள்லயும் மக்கள் யாருமே இல்ல. Isn't that interesting? என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படின்னு. We imagine peace. சமாதானம் அப்படின்னு நாம கொஞ்சம் கற்பனை பண்றோம். And when we imagine peace, the first thing we do is get rid of everyone else. சமாதானம் யோசிக்க ஆரம்பிச்ச உடனே முதல்ல அங்க இருந்து எல்லாம் நம்ம கிளப்புறது வந்து மனுஷால. Is it possible to find peace in the presence of other people, not just their absence? அப்போ என்னன்னா சமாதானம் என்பது மக்கள் யாருமே இல்லாதப்போ வரக்கூடிய ஒன்றா அல்லது எல்லாரும் இருக்கும்போது நம்மால சமாதானமா இருக்க முடியுமா? What about our eternal sense of peace? நம்முடைய உள்ளானவத்தில் இருக்கிற அந்த நித்திய சமாதானத்தை குறித்து என்ன? There's a story told of a man speaking to God. ஒரு மனுஷன் கடவுளோடு கூட பேசின ஒரு கதை இருக்கு பாருங்க. He says, "Why am I here?" அவன் கேக்குறானா கடவுள்கிட்ட, நான் எதுக்கு இங்க இருக்கேன் அப்படின்னு. God says, "I'll tell you when you die." கடவுள் சொல்றாரா, நீ சாகும்போது நான் உனக்கு சொல்றேன் பான்னு. The man says, "I can't wait that long." அவன் சொல்றானா, ஐயோ அவ்வளவு காலம் என்னால காத்திருக்க முடியாது கடவுளேன்னு. God said to him, "You can't wait for 6 more months." கடவுள் பார்த்து சொன்னப்ப, இன்னும் 6 மாசம் உன்னால காத்திருக்க முடியாது அப்படின்னு. Is that when we find peace? அப்பதானா நம்ம சமாதானத்தை கண்டுபிடிக்கணும். When we die, rest in peace. நம்ம சாகும்போது ரெஸ்ட் இன் பீஸ் எழுதி வைக்கிறாங்களே கல்லறையில. Can we find it now? இப்ப நம்மால கண்டுபிடிக்க முடியாதா அத? Well, Jesus told a very famous story. இயேசு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை சொல்லியிருக்காரு பாருங்க. It's a story in which you would expect to find no peace. அந்த கதையில நீங்க பாத்தீங்கன்னா சமாதானத்தை பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு கதை. But the story actually is very surprising. ஆனா அந்த கதையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. You will know this story already. அந்த கதை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். It's in Luke chapter 15. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே அந்த கதை இருக்கு. And you can read it in starting at verse 11. 11ஆம் வசனத்திலிருந்து நீங்க அதை வாசிக்கலாம் பாருங்க. Jesus tells the story of a man and 2 sons. இயேசு அங்க என்ன கதையை சொல்கிறார்? ஒரு ஆளுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. And the story is very unusual. இந்த கதை ரொம்ப வழக்கத்துக்கு மாறான ஒரு கதை. Because in this story the younger son comes to the father. ஏன்னா இந்த கதையிலே இளைய குமாரன் அப்பாவிடம் வருகிறான். And the younger son says to the father, "Give me my share of the inheritance now." அவன் அப்பாவை பார்த்து என்ன கேட்கிறான்? எனக்கு சேர வேண்டிய சொத்தை இப்போதே எனக்கு தாரும் என்று கேட்கிறான். Now, how do you inherit from your parents? சரி, பெற்றோரிடமிருந்து சொத்தை நாம் சுதந்தரிப்பது எப்படி? Well, you inherit when they die. அவங்க மரிக்கும்போது தான் நாம சுதந்தரிக்கிறோம். So the younger son comes to his father. ஆகவே அந்த இளைய மகன் அப்பாவிடம் வருகிறான். And he says, "I've been waiting for a while." சொல்றான், நான் கொஞ்ச நாளா காத்துக்கிட்டு தான் இருக்கேன். But you're still here. ஆனா நீங்க இன்னும் மண்டையை போடாம இருக்கிறீங்க. I can't wait for you to die. நீங்க சாகுற அளவுக்கு என்னால நீங்க சாகுற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. Give me my money now. இப்பவே எனக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்துருங்க. Imagine in India a son speaking to his father this way. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்தியாவுல ஒரு மகன் அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி பேசினா என்ன ஆகும்? Well, this brings great dishonor. இது மிகப்பெரிய ஒரு அவமானம் இல்ல? The younger son is dishonoring his name, he's dishonoring his father, he's dishonoring his family. அந்த இளைய மகன் என்ன பண்றான்? தன்னுடைய பெயருக்கு மட்டுமல்ல அப்பாவுக்கும் குடும்பத்துக்குமே ஒரு அவமானத்தை கனஹீனத்தை கொண்டு வருகிறான். What do you expect the father to do? அப்போ அப்பா என்ன செய்வார் அப்படி நீங்க எதிர்பார்க்கலாம்? You expect him to produce a big stick. பெரிய ஒரு கொம்பை எடுத்துட்டு வருவாரு. And you expect the father to start beating the son with the stick. அந்த கொம்பை வச்சு பையனை எல்லாம் அடிப்பாரு. அப்படிதான் எதிர்பார்க்கலாம். What does the father do? ஆனா அப்பா என்ன செய்யறாருங்க? It says he took his property and divided it between them. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, சொத்தை எடுத்து அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாராம். In other words, the father takes all of his property. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா சொத்து எல்லாத்தையும் எடுக்கிறாரு. He divides it in 2. அதை ரெண்டா பிரிக்கிறாரு. He offers 1/2 to the younger son. பிரிச்சு ஒரு பாதியை இளைய குமாரனுக்கும் and 1/2 to the older son. இன்னொரு பாதியை மூத்த குமாரனுக்கும் கொடுத்துறாரு. So the older son is also there. அப்போ அங்க மூத்த குமாரனும் இருக்கான் பாருங்க. And the older son is saying nothing. The older son doesn't refuse. மூத்த குமாரன் இந்த சொத்து எனக்கு வேண்டாம்னு சொல்லல.
the older son also receives his share. அந்த மூத்த குமாரனும் தன்னுடைய பங்கை திரும்ப பெறுகிறான். The older son should say, no, I won't dishonor you. மூத்த குமாரன் என்ன சொல்லிருக்கணும்? இல்லப்பா, நான் உங்களை அவமானப்படுத்த மாட்டேன். The older son should say, I will have no part of this. எனக்கு இந்த சொத்து வேண்டாம்னு அவன் சொல்லி இருக்கணும். But the older son also receives it. ஆனா பாருங்க, மூத்த குமாரனும் சொத்தை வாங்கிக்கிறான். This is the story of a father and 2 children who are lost to him. இந்த கதை ஒரு அப்பா 2 பிள்ளைகள் அவர்களை பற்றி ஒரு கதை. There is no peace in this family. இந்த கதையில என்னன்னா, அந்த குடும்பத்துல சமாதானம் இல்லை. The younger son gathers everything he has. அந்த இளைய மகன் எல்லா ஆஸ்தியையும் சேர்த்து கொள்ளுகிறான். And he sells it quickly. உடனே அந்த ஆஸ்தியெல்லாம் வித்துடுறான். Why does the Bible say he quickly sold it? ஏன் வேதம் அவன் உடனடியாக அதை விற்று போட்டான்னு சொல்லுகிறது? Well, we're in India. இந்தியால இருக்கோம். In India, everyone is a business person. இந்தியால இருக்கிற எல்லாருமே ஒரு பிசினஸ் ஆளுங்க தான். What is the problem if you have to sell quickly? அதாவது உடனடியா ஒரு காரியத்தை விற்கணும் அப்படின்னா அப்ப அங்க என்ன பிரச்சனை? If you have to sell today, what will happen to the price? இன்னைக்கே இதை வித்து ஆகணும்னா அப்ப விலை என்ன எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? Well, they will give you a low price. கம்மியா தான் வாங்க வருவாங்க இல்லையா? So he doesn't stay around to get a good price. He sells it as fast as he can. ஆகவே நல்ல விலை கிடைக்கட்டும்ன்ற வரைக்கும் அவன் காத்துக்கிட்டு இல்ல, கிடைச்ச விலைக்கு வித்துடுறான். And he leaves. வித்துட்டு கிளம்பிடுறான். And it says he lived very extravagantly. வேதம் சொல்லுகிறது அவன் போய் தமிழ்ல துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணான்னு சொல்லுது. ஆங்கிலத்தில் ரொம்ப ஆடம்பரமாய் வாழ்ந்தான் என்று சொல்லுகிறது. He squandered his wealth. தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். This means he lived expensively. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஆடம்பரமா வாழ்றான். That's what the word literally means in the Bible. வேதத்திலே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான் பாருங்க. He ate in the best restaurants. அதாவது ஆடம்பரமாய் வாழ்ந்தான்னா என்ன அர்த்தம்? மிக சிறந்த உணவகங்களை போய் சாப்பிட்டான். He wore the most expensive clothes. மிக விலை உயர்ந்த உடைகளை அவன் அணிந்து கொள்ளுகிறான். He had the most expensive transport. ரொம்ப விலை மதிப்புள்ள விதத்திலே கார்ல போறது வருதுன்னு அந்த மாதிரி காசு செலவழிக்கிறான். A beautiful 2-hump camel. A camel with 2 humps. அதாவது 2 ஹம்ப் உள்ள அந்த ஒட்டகம், அழகான ஒட்டகம், அதாவது வாடகைக்கு எடுக்கறான் பாருங்க. And with silk reins. அது மட்டுமல்ல, அந்த சில்க்ல கொண்ட அந்த கைப்பிடி மாதிரி ஒட்டகத்தை ஓட்டுறதுக்கு. So he spends his money expensively. ஆகவே தன்னுடைய பணத்தை ஆடம்பரமா செலவழிக்கிறான். And then he has nothing. பிறகு இருக்கிற காசெல்லாம் காலியாயிடுது. And then a famine comes. பிறகு பஞ்சம் வருகிறது. And then we read he starts to feed the pigs. பிறகு வேதம் சொல்லுகிறது நாம் வாசிக்கிறோம் இல்லையா, அவன் பன்றிகளை மேய்க்க ஆரம்பிக்கிறான். But he's hungry. ஆனா அவன் பசியோடு இருக்கான். He has a problem with his stomach. இப்போ வயிற்று பிரச்சனை வேற அவனுக்கு. And he wants to eat the food the pigs eat. பன்றிகள் சாப்பிடுகிற அந்த உணவை அவன் சாப்பிட விரும்புறான். He doesn't want to eat the pig. பன்னியை சாப்பிட விரும்பல அவன். He's Jewish. He doesn't eat pigs. அவன் யூதன், ஆகவே பன்றிகளை சாப்பிடுறது கிடையாது. He wants to eat the food they feed to the pig. பன்றிகளுக்கு கொடுத்த அந்த உணவை அவன் சாப்பிட விரும்பறான். But no one gives him anything. ஆனா அதை கூட யாரும் அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. He is still hungry. இன்னமும் பசியோடு தான் இருக்கான் அவன். Then he says to himself. அப்புறம் பாருங்க, அவன் தன்னை பார்த்து சொல்லிக்கிறான் ஒரு காரியத்தை. Here I am starving to death. என்ன சொல்றான்? நான் இங்க பட்டினி கிடந்து சாக இருக்கேன். He's thinking with his stomach. அவன் தன் வயிற்றை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறான் இப்போ. My father's hired servants have food to spare. என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு நல்ல சாப்பாடு இருக்கு. He is thinking with his stomach. இப்போவும் வயிற்றை பற்றி தான் யோசிக்கிறான். I know what I'll do, he says. அவன் சொல்றான், சரி இப்ப என்ன பண்ணுறதுன்னு எனக்கு விளங்கிடுச்சு. I'll go to my father. நான் நேரா எங்க அப்பா கிட்ட போறேன். I'll say, Father, I have sinned against heaven and against you. நான் சொல்றேன், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். I am not worthy to be called your son. உம்முடைய பிள்ளைன்னு சொல்லப்பட நான் பாத்திரன் அல்ல. Make me like a hired servant. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். What do the servants have that he doesn't have? அதாவது வேலைக்காரருக்கு என்ன இருக்கு, இவனுக்கு என்ன இல்ல? Food. உணவு. More than enough food. நல்ல சாப்பாடு அவங்களுக்கு இருக்கு. He's still thinking with his stomach. இன்னமும் தான் வயிறை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க. Does this sound very noble to you? பாருங்க, இத கேட்கும்போது இது ரொம்ப ஒரு நல்ல மேன்மையான காரியம் மாதிரி தெரியுது உங்களுக்கு. He's still thinking with his stomach. பாருங்க, இன்னமும் வயிற்றை பற்றி தான் அவனுடைய யோசனை எல்லாம். He thinks only of himself. தன்னை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறான். But what about this lovely sentence?
I have sinned against heaven and against you. ஆனா இப்படி எல்லாம் சொல்றான் பாருங்க, பரத்துக்கு விரோதமா பாவம் செய்தேன், உமக்கு விரோதமா பாவம் செய்தேன். அதை பற்றி என்ன? When Jesus told this story, everyone would recognize these words. பாருங்க, பரத்துக்கு விரோதமா பாவம் செய்தேன், உமக்கு விரோதமா பாவம் செய்தேன் அப்படின்னு அந்த வார்த்தைகளை இயேசு சொன்னப்போ அந்த கதையை கேட்ட எல்லாருக்கும் இயேசு என்ன சொல்ல வர்றான்னு டக்குன்னு வழங்கிடும். They've heard them before. ஏன்னா அதை ஏற்கனவே அவங்க கேட்டு இருக்காங்க. When Pharaoh was rebelling against God and Moses, பார்வோன் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக அவன் முரட்டாட்டம் பண்ணின போது, and God sent a plague to Pharaoh, பார்வோன் மீது தேவன் ஒரு வாதை கொள்ளை நோயை அனுப்பினார். and Pharaoh called Moses in, பார்வோன் மோசேயை கூப்பிடுறான் பாருங்க. and Pharaoh said to Moses, I have sinned against heaven and against you. பார்வோன் மோசேயை கூப்பிட்டு என்ன சொல்றான்? நான் பரத்துக்கு விரோதமாகவும் உனக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் அப்படின்றான். Take the plague away. இந்த வாதை என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க. And the plague went away. வாதை நீங்கினது. Did Pharaoh repent? பார்வோன் மனம் திரும்பினானா? No. கிடையாது. He went back. திரும்ப அதே வழிக்கு தான் போனான். God sent another plague. தேவன் இன்னொரு வாதை அனுப்பினார். Pharaoh called Moses in. மறுபடியும் மோசேயை கூப்பிட்டான் பார்வோன். I've sinned against heaven and I've sinned against you. பரத்துக்கு விரோதமா உனக்கு விரோதமா பாவம் செய்தேன்னா, Take away the plague. இந்த வாதை என்னை விட்டு நீங்கட்டும்னா, He took the plague away. வாதையை நீக்கினார். Did he repent? பார்வோன் மனம் திரும்பினானா? No, he started doing it all over again. இல்ல, மனம் திரும்பவே இல்ல, மறுபடியும் கடினப்பட்டு போனான். A third time, a fourth time, a fifth time, every time. I've sinned against heaven, I've sinned against you. மூணாவது முறை, நாலாவது முறை, ஐந்தாவது முறை, ஒவ்வொரு முறையும் அப்படிதான் சொல்றான். பரத்துக்கு விரோதமா உனக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன்றான். Everyone knows he doesn't repent. எல்லாருக்கும் நல்லா தெரியும் பார்வோன் மனம் திரும்பவே இல்லன்னு. So when the younger son says, I've sinned against heaven and against you, அவன் இளைய மகன் வந்து பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன்னு சொன்னப்போ, is he truly repenting? அவன் உண்மையிலேயே மனம் திரும்பினானாங்க? Is he truly sorry for what he's done to his father? உண்மையிலேயே அப்பாவுக்கு நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு அவன் மன வருத்தப்பட்டானா? The answer is no. கிடையாது. So now the younger son starts going home. இப்போ இளைய மகன் வீட்டை நோக்கி போகிறான். And the question is, what happens next? கேள்வி என்னன்னா, அடுத்தது என்ன? In the time of Jesus, there was something called the Kezeza ceremony. பாருங்க, இயேசு நாட்களிலே கிசசர் செரிமோனி, சடங்கு என்று ஒன்று உண்டு பாருங்க. This Kezeza ceremony was a ceremony in which you cut off people who had dishonored their family. இந்த கிசசர் சடங்கின் மூலமாக ஒருவன் வீட்டு மானத்தை கௌரவத்தை கெடுத்தான்னு சொன்னா அவனை வீட்டை விட்டு விலக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சடங்கு அது. You would take a clay jar. ஒரு மண் பாண்டத்தை எடுத்துப்பாங்க. You would fill the clay jar with bitter herbs and spices. அந்த மண் பாண்டத்துல சில ஸ்பைசஸும் கசப்பான கீரைகளையும் போடுவாங்க. You would bring the son who had brought dishonor on his name. கொண்டு அதையும் அந்த வீட்டு மானத்தை வாங்கின, குடும்ப மானத்தை வாங்கின அந்த பையனையும் கொண்டு வருவாங்க. You would stand at the edge of the village. அந்த கிராமத்தினுடைய எல்லைக்கு போயிட்டு, and you would break the pot on the road on which they were standing. அங்க நின்று கொண்டிருக்கிற அந்த சாலையில அந்த பானையை போட்டு உடைப்பாங்க. Now they have been cut off from the community. இப்போ என்னன்னு சொன்னா, சமுதாயத்திலிருந்து இவனை நாங்க விலக்கி வச்சிட்டோம், இவன் எங்களுக்கு வேண்டான்னு அர்த்தம். And there's now a problem. அங்க ஒரு சின்ன பிரச்சனை. If they return, ஒருவேளை அவன் திரும்பி வந்தான்னா, the men of the village will grab the person. அந்த ஊர் ஆண்கள் போய் அந்த ஆளை பிடிச்சிருவாங்க முதல்ல. And they will make two lines. ரெண்டு கோடு போடுவாங்க பாருங்க. They will all take a rock. அதாவது ரெண்டு பக்கமும் ஆண்கள் வரிசையா நின்னுப்பாங்க. And then you have to run, the son would have to run through the middle. அந்த ரெண்டு வரிசையில் ஆண்கள் நிக்கும்போது அதன் நடுவுல அந்த அந்த வீட்டு பையன் வரணும், ஓடி வரணும். And all the men would throw the stones at him. அப்படி அவங்க நடுவுல அவன் வரும்போது எல்லாரும் அவன் மீது கல்லெறிவார்கள். We only have 2 records of this ceremony happening. இந்த சடங்கு நடந்ததுன்னு ரெண்டு ரெக்கார்டு தான் இருக்கு. And in each case the person was killed. அந்த ரெண்டு ரெக்கார்ட்லயும் அவங்க அப்படி கல்லு எறிஞ்சப்போ அந்த மகன் செத்து போயிட்டான்னு தான் இருக்கு. So now the younger son is coming back. இப்போ பாருங்க, அந்த இளைய மகன் திரும்ப வருகிறான். What is the question everyone is asking? இப்போ எல்லாருக்கும் எழும்புகிற ஒரு கேள்வி என்ன? Will he live? அவன் உயிரோடு இருப்பானா? Or will he die? அல்லது மரித்து விடுவானா? He's dishonored his name. ஏன்னா பேரை அவமானப்படுத்திட்டான். He's brought shame on his father. அப்பாவுக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டான். He's brought dishonor on his community. அந்த சமுதாயத்துக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டான். He's not returning home rich. இப்போ பணக்காரன வீட்டுக்கு திரும்பி வரல. He's returning home poor. ஏழையா திரும்பி வர்றான். He has nothing. அவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. But when he's still a long way away, ஆனா பாருங்க, அவன் தூரத்தில் இருக்கும்போதே the father sees him. அப்பா அவனை பார்க்கிறார்.
The father runs to him. அவங்கிட்ட ஓடி போகிறார். And the father throws his arms around him. அப்படியே அவனை அரவணைத்துக் கொள்கிறார். And the father kisses him. அப்பா அவனை முத்தம் செய்கிறார். Now, how you greet people is very important. அதாவது மக்களை நாம் எப்படி வாழ்த்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். In India you have the namaste, right? இந்தியால நமஸ்தே வணக்கம்ன்றோம் இல்லையா? In Middle Eastern culture you greet with a kiss. மத்திய கிழக்கு நாடுகள்ல முத்தமிட்டு வரவேற்பாங்க. A slave gets down on the floor and kisses his master's feet. ஒரு அடிமை எப்படின்னு சொன்னா அப்படியே தரையில விழுந்து எஜமானுடைய பாதத்தை முத்தமிடுவான். A student will take his teacher's hand and kiss it. ஒரு மாணவன் ஆசிரியருடைய கையை பிடிச்சு முத்தமிடுவான். But brothers, equals, friends, they hug each other. ஆனா சகோதரர்கள் நண்பர்கள் சரிசமமானவர்கள் எப்படின்னா போய் அரவணைப்பாங்க, கட்டிப்பிடிப்பாங்க. And as they put their arms around each other, they kiss on the neck and the cheek. கட்டிப்பிடிக்கும் போது ஒன்னு கழுத்துல முத்தமிடுவாங்க அல்லது கன்னத்துல முத்தமிடுவாங்க. It's a sign of peace. அது சமாதானத்துக்கான ஒரு அடையாளம். Everything is okay between us. அதாவது நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில ஒண்ணும் கிடையாது, எல்லாம் நல்லா இருக்குன்னு அது சொல்லுது. So now the father embraces his son. பாருங்க, இங்க அப்பா போய் பையனை அப்படியே கட்டிப்பிடிச்சுக்கிறாரு. Where can the father kiss the son? அப்போ அப்பா மகனை எங்க முத்தமிடணும்? Well, only on the neck or the cheek. ஒன்னு கழுத்துல முத்தமிடணும் அல்லது கன்னத்துல முத்தமிடணும். So the father offers the son peace before he gives his speech. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மகன் வாயை திறந்து எதையும் பேசும் முன்பதாகவே அப்பா அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். And now the son looks at the father. இப்போ மகன் அப்பாவை பார்க்கறான். He says, "Father, I've sinned against heaven and against you. சொல்றான், அப்பா பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன். I am no longer worthy to be called your son." இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்பட நான் பாத்திரன் அல்ல. But then do you notice he stops? ஆனா கவனிச்சீங்களா? அதோட அவன் நிறுத்திக்கிறான். He doesn't say, "Make me like a hired servant." உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளுன்னு சொல்லலங்க. He doesn't say it. அத சொல்லவே இல்ல அவன். Why? ஏன்? Because he's no longer thinking with his stomach. ஏன்னா இப்போ வயிற்றை பற்றி அவன் யோசிக்கல. He now realizes the real issue is the broken relationship between him and his father. இப்போ அவனுக்கு நல்லா விளங்குது, பிரச்சனை வயிறு இல்ல, அவனுக்கும் அவனுடைய அப்பாவுக்கும் இடையே முறிந்து போன உறவு தான் பிரச்சனை அப்படின்னு. The father offers him peace and forgiveness before he asks for it. இவன் வாயை திறந்து கேட்கிறதுக்கு முன்னாடி அப்பா அவனுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் வழங்குகிறார். And now the son just receives it. இப்போ மகன் வேற ஒண்ணும் பண்ணாத, அப்படியே ஏற்றுக்கொள்றான், அவ்வளவுதான். And now the father puts a robe on his son. இப்போ மகனுக்கு அப்பா ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை போடுறாரு. The father puts sandals on his feet. அவனுடைய பாதங்களுக்கு பாதரட்சைகளை போடுறாரு. The father puts a ring on his finger. அவனுடைய விரல்ல மோதிரத்தை அணிவிக்கிறார். The father pays. அப்பா தான் அதுக்கான காசெல்லாம் கொடுக்கிறார், கிரயத்தை. And the father restores him to the community safe and sound. மறுபடியும் தன்னுடைய சமுதாயத்துக்குள்ளே பத்திரமா பாதுகாப்பா அவனை கொண்டு போகிறதே அப்பா தான். No one will stone the son now. இப்போ அந்த பையன் மகன் மேல யாரும் கல்லெறிய மாட்டாங்க. Because of what the father has done for him. ஏன்னா அப்பா அவனுக்கு செய்த அந்த காரியத்தை நிமித்தம். When I grew up in the Middle East, நான் மத்திய கிழக்கு நாடுகள்ல வளர்ந்தப்போ many people there would say to me, "You Christians don't know your own Bible." அநேகர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க நீங்க உங்களுக்கு உங்க பைபிளே தெரியல அப்படின்னுவாங்க. You say Jesus Christ had to die on the cross to forgive us. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க சிலுவையில மரிக்க வேணும், மரித்தார்னு நீங்க சொல்றீங்க. You say that God must pay the price that we may be forgiven. அதாவது நாம் மன்னிக்கப்படுவதற்காக கடவுள் கிரயத்தை செலுத்தினார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. But you're wrong, they said. ஆனா நீங்க சொல்றதுதான் தப்பு அப்படின்றாங்க அவங்க. Read your own Bible. உங்க பைபிளை நீங்களே வாசித்து பாருங்க. Read Luke chapter 15. லூக்கா 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. The son sins. அந்த மகன் அங்க பாவம் செய்கிறான். He goes to the father. அப்பா கிட்ட போகிறான். The father forgives him. அப்பா அவனை மன்னிக்கிறார். There is no cross. அங்க சிலுவை ஒண்ணும் இல்லையே. There is no price which is paid. அங்க செலுத்தப்பட்ட கிரயம் ஏதோ ஒன்னு இருக்கின்ற மாதிரி ஒண்ணும் இல்லையே. So just ask God for forgiveness. ஆகவே மன்னிப்பு கேட்டா போதாதா? You don't need Jesus Christ to pay the price for you. உங்களுக்கான கிரயத்தை செலுத்த இயேசு கிறிஸ்து எதுக்கு இப்படி எல்லாம் கேக்குறாங்க. But look at the story. ஆனா இந்த கதையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. The father runs out to the son. அப்பா மகனை நோக்கி ஓடுகிறார். The father offers him peace before he speaks. அவன் வாயை திறந்து பேசுவதற்கு முன்னாலேயே அப்பா அவனுக்கு சமாதானத்தை தருகிறார். The father has to pay for the robe.
அந்த வஸ்திரத்துக்கான காசு கொடுத்தது கிரயத்தை கொடுத்தது அப்பா. The father pays for the sandals. அந்த பாதரட்சிக்கான கிரயத்தை கொடுத்தது அப்பா. The father gives him his ring. மோதிரத்துக்கான கிரயத்தை கொடுத்தது அப்பா. The father brings him home. அப்பா தான் அவனை வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறார். The father pays. அப்பா தான் பணத்தை எல்லாம் செலுத்துகிறார். Here is the cross. இங்க எங்க இருக்கு சிலுவை? This is the payment. இதுதான் சிலுவை. இங்க தான் அந்த கிரயம் செலுத்தப்படுது. The father pays. அப்பா கிரயத்தை செலுத்துவது. So the son can be forgiven. எதுக்காக? மகன் மன்னிக்கப்படுவதற்கு. Now we read. இப்போ வாசிக்கலாம். The father has a big party. அப்பா வந்து பெரிய ஒரு விருந்தே நடத்துறாரு பாருங்க. They have a big celebration. பெரிய கொண்டாட்டம் நடக்குதுங்க. Everybody comes. எல்லாரும் வர்றாங்கங்க. There's music. மியூசிக் இருக்கு. And the older son hears the music. இந்த மியூசிக்கை மூத்த குமாரன் கேக்குறான். He's out in the fields. ஆனா அவன் வெளிய வயல்ல வேலை செஞ்சிட்டு வரான். He's a long way away. அவன் ரொம்ப தூரத்துல இருந்துட்டான். There was no cell phone, no telephone. அந்த காலத்துல செல்போன்லாம் ஒண்ணும் கிடையாது. The father can't ring him saying, "Hey, come home quick." அப்பா ஃபோன் பண்ணி சொல்ல முடியாப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு. But the smell of the food and the music, everyone comes. ஆனா அந்த சாப்பாட்டுடைய மனம், மியூசிக் எல்லாமே அவங்கிட்ட போகுது. It's like, some Indian weddings. இது சில இந்திய திருமணங்கள்ல மாதிரி பாருங்க. You have invited guests. விருந்தாளிங்க எல்லாம் கூப்பிட்டாச்சு. Then you have the people who smelt the food and decided just to come. People who sometimes they just come, they crash the wedding. சில நேரத்துல பாருங்க அந்த விருந்துக்கு வந்து அப்படியே முண்டி அடிச்சிட்டு போவாங்க சிலர்லாம். So the music is going. He comes. What is the music? என்ன பாருங்க இப்ப அந்த மியூசிக் சத்தம் கேக்குது. அவன் வரும்போது கேக்குறான் என்ன மியூசிக் இங்க திடீர்னு அப்படின்னு. And he asks the little boy. சின்ன பையன்கிட்ட கேக்குறான். And the little boy says to him. அவன் சொல்றான் பாருங்க அவனுடைய வேலைக்காரன். He says, "Your brother has come." வேலைக்காரன் பதில் சொல்றான், உம்முடைய சகோதரன் வந்தார். And your father has received him back safe and sound. உம்முடைய தகப்பன் அவனை பத்திரமாக ஏற்றுக்கொண்டார். And your father has done this because he received him with peace. Literally what it says. உம்முடைய அப்பா சமாதானத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டதனால இந்த விருது நடக்குது, பார்ட்டி நடக்குதுன்றான். Who does the little boy says this is all about? அதாவது இதெல்லாம் செய்தது யாருன்னு அந்த வேலைக்காரன் சொல்றான். It's about the father. அப்பா செய்தாருன்னு சொல்றான். Your brother came. உன்னுடைய சகோதரன் திரும்ப வந்தார். Your father didn't beat him. அப்பா அந்த சகோதரன் உங்க மகனை அடிக்கல. He wasn't stoned. அவன் கல்லெறியப்படல. Your father welcomed him. அப்பா அவனை வரவேற்றார். Your father brought him back. அப்பா தான் அவனை திரும்ப ஏற்றுக்கொண்டார். And now your father is giving a celebration. இப்போ உங்க அப்பா தான் ஒரு பார்ட்டி வைக்கிறார். In the beginning of Luke chapter 15, லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்துல Jesus tells a story about a lost sheep. இயேசு காணாமல் போன ஆட்டை குறித்து ஒரு கதையை சொல்றாரு. The shepherd goes to find the lost sheep. அந்த காணாமல் போன ஆட்டை தேடி மேய்ப்பன் போகிறான். The shepherd makes the search for the sheep. மேய்ப்பன் ஆட்டை தேடி அலைகிறான். The shepherd finds the sheep. கடைசில அந்த ஆட்டை மேய்ப்பன் கண்டுபிடிக்கிறான். The shepherd picks up the sheep and puts it on his shoulders. மேய்ப்பன் அந்த ஆட்டை கண்டுபிடிச்சு தோள் மேல போட்டுக் கொள்ளுகிறான். The shepherd carries the sheep home. அந்த ஆட்டை சுமந்து கொண்டு வீட்டுக்கு வருகிறான் மேய்ப்பன். Who pays the price to rescue the sheep? அந்த ஆட்டை மீட்டெடுக்க கிரயத்தை செலுத்தினது யார்? The shepherd. மேய்ப்பன். And when the shepherd says, "Come and celebrate with me," அந்த மேய்ப்பன் வந்து என்னோட சேர்ந்து மகிழுங்கள் அப்படினு சொன்னப்போ, who do people congratulate when they come to the party? பார்ட்டிக்கு வந்த மக்கள் யாரை பாராட்டி இருப்பாங்க, வாழ்த்து சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? Do they come to the sheep and go, "Well done"? ஆடு கிட்ட போய் சொல்லி இருப்பாங்களா ரொம்ப சந்தோஷமா திரும்பி வந்தது? Or do they go to the shepherd and say, "You're a good shepherd"? இல்ல அல்லது மேய்ப்பன் கிட்ட போய் சொல்வாங்களா நீங்க ஒரு நல்ல மேய்ப்பன் அப்படினு? It's the shepherd. மேய்ப்பன் கிட்ட தான சொல்வாங்க. Then Jesus told the story of a lost coin. காணாமல் போன வெள்ளி காசை பத்தி இயேசு கதையை சொல்றாரு. In order to find the lost coin, the woman lights a lamp. பாருங்க காணாமல் போன கண்டுபிடிக்க அந்த பெண் ஒரு விளக்கு கொளுத்துறா. She sweeps the floor. அவதான் அந்த வீட்டை பெருக்குறா. She makes the search. அவதான் தேடுகிறா. She finds the coin. கடைசில அவதான் She brings it back. அவதான் திரும்ப அதை கொண்டு வர்றா. Then she says to her friends, "Come and celebrate with me." எல்லாரும் சொல்றா வந்து என்னோட சேர்ந்து சந்தோஷப்படுங்கன்னு. When the friends come, who do they congratulate? நண்பர்கள்லாம் வரும்போது அவங்க போய் யாரை பாராட்டுறாங்க அங்க? Do they come to our house and go, "Good coin"? அந்த வெள்ளி காசு கிட்ட வந்து நீ ரொம்ப நல்ல வெள்ளி காசுன்றாங்களா? Well done on coming home. ஓ வெள்ளி காசே திரும்ப வீட்டுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷம்ன்றாங்களா? Or do they congratulate the woman? அல்லது அந்த பெண்ணை பாராட்டுறாங்களா? They congratulate the woman. அந்த பெண்ணை தான் பாராட்டுறாங்க பாருங்க. She's the one who paid to bring it back. ஏன்னா அந்த வெள்ளி காசை அவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சது அவதான். And now Jesus tells the story of the father. இப்போ இயேசு தகப்பனை குறித்த ஒரு கதையை சொல்றாரு. Who runs out to his son. அவன் தன்னுடைய மகனுக்கு பின்னாடி ஓடுறான். Who offers him peace. சமாதானத்தை கொடுக்கறான். He pays for the sandals.
அந்த பாதரட்சைக்கான கிரயத்தை செலுத்துனது அவன் தான். He pays for the ring. அந்த மோதிரத்துக்கான கிரயத்தை செலுத்துனது அவன் தான். He pays for the robe. அவன் தான் அந்த வஸ்திரத்துக்கான கிரயத்தை He செலுத்துறான். receives him back. அவன் தான் மகனை திரும்ப ஏற்றுக்கொள்றான். When everyone comes to the party, who do they congratulate? எல்லாரும் அப்ப பார்ட்டிக்கு வந்தப்போ யாரை பாராட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? They are congratulating the father. அப்பாவை தான். You have received him back safe. என்ன சொல்லி இருப்பாங்க? திரும்ப அவனை ஏற்றுக்கொண்டீங்களே. But the older son is angry about this. பாருங்க, மூத்த மகனுக்கு இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே பயங்கர கோபம் வருது. He comes and stands outside the house. அவன் வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுக்கிறான். He refuses to go inside. வீட்டுக்கு உள்ள வர மறுக்கிறான். He is so angry as he yells at the house, the father comes out to him. அவனுக்கு பயங்கர கோபம். வீட்டு வெளியில நின்னு சத்தம் போடுறான். அதை கேட்டு அப்பா வெளியே வர்றாரு. Now, my family, in the Middle East, sometimes you have family fights. Family disagreements. என்ன குடும்பத்துல மத்திய கிழக்கு நாள்ல இருந்தப்போ குடும்பத்து மத்தியில சில காரியங்கள் நாங்க யாரும் ஒத்து போக மாட்டோம் சில விஷயங்கள்ல. I'm sure in India you never have family disagreements. இந்தியால குடும்ப பிரச்சனையே வராதுன்னு நினைக்கிறேன் நான். But if you have a family disagreement, you choose the time to disagree. அதாவது குடும்பத்துல ஒரு காரியத்தை குறித்து யாருக்கும் ஒத்து வரலன்னா அந்த பிரச்சனையை கிளம்புறதுக்கு ஒரு கரெக்டா ஒரு டைம் வச்சிருப்பாங்க பாருங்க. You do not wait until harvest festival. இந்த பொங்கல் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கிறது இல்ல. When your parents have all of their friends there. ஏன்னா and family. பாருங்க, பொங்கல் நேரத்துல பிரச்சனை கிளப்ப மாட்டாங்க. ஏன்னா அப்பதான் வீட்டு சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் வருவாங்க, பண்டிகை கூடி வருவாங்க. You do not go then to have the family fight, family disagreement. அதாவது சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி வருகிற அந்த நேரத்துல போய் ஒரு பிரச்சனை கிளப்பணுமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? Imagine you're celebrating harvest. பொங்கல் பண்டிகை நீங்க கொண்டாட போறீங்கன்னு வெச்சீங்க. You've been invited to be the guest of someone. யாரோ உங்களை கூப்பிட்டு இருக்காங்க ஒரு பொங்கல் பண்டிகை விருந்துக்கு. While you're celebrating, their son comes. நீங்க இப்படி எல்லாம் கொண்டாடும் போது மகன் வர்றான். Refuses even to come in the house. வீட்டுக்குள்ள கூட கால் வைக்க மாட்டேன்னு மறுக்கறான். Stands outside. வெளியே நிக்கறான். Yelling insults at the father. வெளியே நின்னு அப்பாவை அசிங்கமா திட்டிட்டு இருக்கான். What do you conclude about this family? அப்ப அந்த குடும்பத்தை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? Is there any peace? இந்த குடும்பத்துல சமாதானம் இருக்குன்னு நினைப்பீங்களா? Does it bring dishonor? அது அவமானம் நினைப்பீங்களா? To publicly insult your father in front of everyone else? நாலு பேருக்கு முன்னாடி அப்பாவை அவமானப்படுத்துகிற ஒரு காரியம் அது. So now the older son brings dishonor. பாருங்க, இப்போ மூத்த மகன் அப்பாவுக்கு அவமானத்தை கொண்டு வர்றான். The younger son went a long way away. இளைய மகன் ரொம்ப தூரம் போயிட்டான். The father went a long way to meet him. அப்பா அவனை மீட் பண்றதுக்கு ரொம்ப தூரம் போனார். The older son brings dishonor on his family close to home. ஆனா மூத்த மகன் பாருங்க, வீட்டு பக்கத்துல இருந்துகிட்டே குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வர்றான். The father only has to go to the courtyard. அப்பா இப்போ வீட்டுக்கு கொஞ்சம் வெளியே முற்றத்துக்கு போனாலே போதும். What do you expect the father to do? அப்பா என்ன செய்வார் அப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? As Jesus is telling the story, the audience expect one thing. இயேசு இந்த கதையை சொல்லும்போது அந்த கதையை கேட்ட ஆட்கள் ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. The father orders his servants to beat the son. அது என்னன்னா அந்த மகனை அப்பா வந்து வேலைக்காரங்கிட்ட சொல்லி அந்த மகனை அடிக்க சொல்லுவாருன்னு அவங்க யோசிக்கிறாங்க. He's insulting him in public. ஏன்னா நாலு பேருக்கு முன்னாடி அப்பாவை கேவலப்படுத்தறான் இல்லையா? But the father doesn't do this. ஆனா அப்பா அப்படி செய்யல. He goes out. அப்பா வெளியே போகிறார். And he pleads with him. அவங்கட்ட வருந்தி கேக்குறாரு பாருங்க. But the son doesn't listen. ஆனா பையன் கேட்கவே இல்ல. He says, all these years you treat me like a slave. அவன் என்ன சொல்றான் பாருங்க, இத்தனை வருஷ காலமா என்ன ஒரு அடிமையை மாதிரி நீங்க நடத்துனீங்க. You never even gave me a young goat to celebrate with my friends. என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நான் கொண்டாட எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்க கொடுக்கல. You know how tasty young goat is? ஆட்டுக்குட்டி எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு தெரியும்ல? You cook it slow, serve it with yogurt. Very nice. He doesn't ask for an old goat. He wants a young fresh goat. பாருங்க, அவன் வந்து நல்லா வளர்ந்து முத்தன ஆட்டை கேக்கல, ஆட்டுக்குட்டி குட்டி ஆடையா கேக்குறான் அவன். But how does the story start? ஆனா இந்த கதையினுடைய தீர்வு என்ன? The father took the inheritance. He divided it into two. அப்பா ஆஸ்தியை பிரிச்சு ரெண்டா பிரிக்கிறார் பாருங்க. He gave it to both of his sons. பிரிச்சு ரெண்டு மகன்களுக்கும் கொடுக்கறாரு. They both accepted. ரெண்டு பேரும் அதை ஏற்றுக்கொள்றாங்க. He divided his property between them. பாருங்க, இருக்கிற சொத்தை அவங்க ரெண்டு பேருக்கு தான் பிரிச்சு கொடுத்தார் அப்பா. The older son's already been given everything.
மூத்த குமாரனுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார் அந்த சொத்தை. He has already received his inheritance before the father died. அப்பா சாகத்துக்கு முன்னாடியே மூத்த குமாரனும் தனக்கு சேர வேண்டிய பங்கை பெற்றுக்கொண்டான். So when the older son says, "You never gave me anything," is that true? அப்போ மூத்த குமாரன் நீங்க எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்றானே, அது உண்மையா? That's not true. உண்மையே இல்ல. The father gave him his share of the inheritance. என்ன ஆஸ்தியில அவனுடைய பங்கு அப்பா ஏற்கனவே அவனுக்கு கொடுத்துட்டாரு. The father gave him everything. அப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. Have you ever been so angry with someone you lied? என்னைக்காவது யார் மேலயும் ரொம்ப கோவப்பட்டு நீங்க போய் சொல்லிருக்கீங்களா? You're so angry you feel justified to make things up which aren't true. அதாவது ஒரு பயங்கர கோபம் உங்களுக்கு, ஆகவே உண்மையில்லாத காரியத்தை உண்மை மாதிரி இட்டு கட்டி பேசுறது, திட்டுறது. That's what happens here. அதுதான் இங்க நடக்குது. The older son is so angry he makes false accusations against his own father. மூத்த மகனுக்கு அவ்வளவு கோபம், அப்பா மேலேயே குற்றம் சாட்டுறான். Everyone knows it's not true. அது உண்மை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். Then he says, பிறகு சொல்றான் பாருங்க, this younger son of yours, உம்முடைய இளைய மகன், he doesn't say my brother, he says your son. பாருங்க, என்னுடைய சகோதரன் அவன் சொல்லல, உம்முடைய மகன் அப்படின்றான். He says you gave me nothing. அவன் ஒண்ணு இல்லாம திரும்பி வந்தான். But when the younger son comes back, எனக்கு ஒண்ணும் கொடுக்கல, ஆனா உம்முடைய இளைய மகன் திரும்பி வந்தப்போ, this younger son who spent money with prostitutes, இருக்கிற பணத்தை எல்லாம் வேசியிடத்தில் செலவழித்து போட்ட இந்த இளைய மகன், you have a feast. அவனுக்கு ஒரு விருந்து வைக்கிறீர். Now is that true? அது உண்மையா? Is it true that the younger son spent money with prostitutes? அதாவது அந்த இளைய மகன் வேசியிடத்தில் ஆஸ்தியெல்லாம் செலவழித்து போட்டான்றானே, அது உண்மையா? That's not true. அது உண்மையே கிடையாது. Jesus told the story. இயேசு அந்த கதையை சொன்னார் இல்லையா? The younger son lived extravagantly. பாருங்க, ஆங்கிலத்துல அவன் ஆடம்பரமாய் வாழ்ந்தான் சொல்லு, தமிழ்ல வந்து துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான்னு வருது. Expensive food, expensive clothes. ஆடம்பரம் சொன்னா விலை அதிகம் உள்ள ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, விலை அதிகம் உள்ள துணியை வாங்குறது, அந்த மாதிரி ஆடம்பரம். Top of the range scooter. ஸ்கூட்டர் நல்ல டாப் ரேஞ்சில் இருக்கிற ஸ்கூட்டரை வாங்குறது. Extra mirrors, chrome wheels, very shiny. என்னமோ நல்லா அதான் எல்லாமே காசு அதிகமா கொடுத்து சேர்த்துக்கிறது, அந்த மாதிரி. How does the older brother know he spent money with prostitutes? சரி, வேசி இல்லத்துல தான் இவன் ஆஸ்தியை செலவழிச்சான்னு மூத்த மகனுக்கு எப்படி தெரியும்? Has the CIA been sending him photographs from satellites? CIA அனுப்பி சேட்டலைட் மூலமா பார்த்தானா அவன் இவன் எதெல்லாம் காசு செலவழிக்கிறான்னு? Is that how he knows? அப்படியா தெரியும் அவனுக்கு? And if the CIA are watching, we love you very much. He doesn't know this. பாருங்க, அவனுக்கு தெரியாது அதெல்லாம். He makes it up. ஆனா செஞ்ச மாதிரியே பேசுறான். He brings a false accusation against the father and now his brother. பாருங்க, அப்பாவுக்கு விரோதமா பொய் குற்றச்சாட்டு, இப்போ சகோதரனுக்கு விரோதமா பொய் குற்றச்சாட்டு. He is so angry. என்ன அவ்வளவு கோபம் அவனுக்கு. What does the father do? அப்பா என்ன செய்யறாரு? My son, he says. சொல்றாரு பாருங்க, என் மகனே. So interesting. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. Both the younger brother and the older brother try to relate to the father as a master, as a slave relates to his master. Both children relate to him like a... அதாவது இந்த மூத்தவன் இளையவன் ரெண்டு பேருமே அப்பாவுக்கு கூட அவங்களுடைய உறவு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு வேலைக்காரன் கூலிக்காரன் அல்லது அடிமை ஒரு எஜமான் கிட்ட எப்படி நடந்து போனா அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க ரெண்டு பேருமே. One says, make me like a servant. ஒருத்தன் என்ன சொல்றான், அப்படி கூலிக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளுன்றான். The other says, you treat me like a slave. இன்னொருத்தன் என்ன சொல்றான், என்ன அடிமை மாதிரி நீங்க நடத்துறீங்கன்றான். They're speaking as servants to the master. அதாவது வேலைக்காரர் எஜமான் கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரியே பேசுறாங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட. But the father's not interested in this. ஆனா இதெல்லாம் அப்பாக்கு இஷ்டமே இல்ல பாருங்க. The father doesn't want servants. வேலைக்காரர் தேவையில்லை அப்பாக்கு. He wants his children back. அப்பாவுக்கு மகன்கள் திரும்ப வேணும். He talks to both of them as sons. ரெண்டு பேர்கிட்ட பேசும்போதெல்லாம் மகனே மகனேன்னு தான் சொல்றாரு அவரு. You are my son, he says. Everything I have is already yours. சொல்றாரு, மகனே என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதுன்னு உனக்கு தெரியாதா? I've already given you everything. ஏற்கனவே உனக்கு எல்லாம் நான் கொடுத்துட்டேன். And we had to celebrate. நாம ஏதோ கொண்டாடி ஆகணும். Because your brother, ஏன்னா உன்னுடைய சகோதரன், he was dead and is alive. அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். He was lost, now your brother is found. காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். And the story stops. அதோட கதை நின்னுடுது பாருங்க. That's the end of chapter 15. 15ஆம் அதிகாரம் அதோட நின்னுடுது.
The next chapter says Jesus told his disciples there was a rich man. அடுத்தது 16ஆம் அதிகாரம் சொல்லு, பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஐஸ்வர்யவானாக ஒரு மனுஷன் அப்படின்னு அப்படிதான் ஆரம்பிக்குது. Wait a minute. கொஞ்சம் இருங்க. What's just happened? இப்போ என்னதான் நடந்துருக்காங்க? Imagine you're watching a movie. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு திரைப்படம் பார்த்துட்டு இருக்கீங்க. You've been wanting to watch this movie for a long time. ரொம்ப காலமா அந்த படத்தை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை. You've been saving a little money to go to a really nice cinema, expensive seat. நல்ல ஒரு இடத்துல போயிட்டு அதை நல்லா பார்க்கணும்னு கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க. The story is about a father. அந்த கதை ஒரு அப்பாவை பற்றிய கதை. His two rebellious children. காருக்கு விரோதமா முரட்டாட்டம் பண்ண ரெண்டு பிள்ளைகளை பற்றிய கதை. They both bring dishonor on the family name. ரெண்டு பேருமே குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வர பிள்ளைங்க. One loses all his money. ஒருத்தன் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் இழந்துட்டான். The father reconciles and rescues him. அப்பா அவனை போய் ஒப்புரவாக்குறார், திரும்ப அவனை தன்னண்ட சேர்த்துக்கிறார். The other one is really angry. இன்னொருத்தனுக்கு ரொம்ப கோவம். He's insulting his father. அப்பாவை அவமானப்படுத்துறான். He's insulting his father while the father is hosting a party for all of his friends. அப்பா தன்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் முன்னாடி பெரிய விருந்து வைக்கிற நேரத்துல அப்பாவை கேவலமா பேசுறான். The father is begging his son to come home. அப்பா போய் பிள்ளைகிட்ட கெஞ்சிறார், தயவுசெய்து வீட்டுக்குள்ள வான்னு. And as the father is begging him, அப்பா அவங்கிட்ட கெஞ்சும் போது the movie stops. முடிந்ததுன்னு வருது. The end. முடிந்தது. What are you thinking? இப்போ என்ன யோசிப்பீங்க நீங்க? You're thinking, oh no, they've cheated me. என்ன யோசிப்பீங்க? என்ன இப்படி ஏமாத்திட்டாங்க இவங்க? They're going to make a sequel. என்ன இது இரண்டாம் பாகம் இன்னொன்னு வரப்போதா? I paid to watch a whole story. They didn't finish the story. கதையை முடிக்காம விட்டாங்க. அப்ப நான் இன்னொரு அடுத்த பாகத்தை பார்க்க நான் காசு செலவு பண்ணுமா? They're going to make me pay to come back to watch the sequel to find out the end of the story. இந்த கதையோட முடிவு என்ன? இத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இரண்டாவது பாகத்துக்கு காசு கொடுத்து வந்து பார்க்கணுமா? You want to know the ending? அந்த முடிவு என்ன நீங்க தெரிஞ்சுக்க விரும்புவீங்க இல்லையா? This story has no ending. இந்த கதைக்கு முடிவே இல்ல பாருங்க. Jesus invites the people listening to him to write their own ending to this story. அது இயேசு அங்க என்ன பண்றாருன்னா, இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்க அந்த மக்கள் முடிவை அவர்களே எழுதி கொள்ளட்டுன்னு அப்படியே விட்டுறாரு. How will it end? அது எப்படி முடியணும்? I like happy endings. எனக்கு சந்தோஷமான முடிவுகள் பிடிக்கும். Some people like sad endings to me. சிலருக்கு துக்கமான முடிவுகள் பிடிக்கும். But I like happy ones. ஆனா எனக்கு சந்தோஷமா இருந்தா அது பிடிக்கும். My ending is this. நான் எப்படி அந்த கதைக்கு முடிவு எழுதியிருக்கேன்னா, the older son says, Father, I'm also not worthy to be your son. மூத்த குமாரன், அப்பா நான் கூட உம்முடைய பிள்ளைன்னு சொல்ல எனக்கு தகுதி இல்ல. And the father brings him into the house. உடனே அப்பா அவனை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றாரு. And there's cheering and crying. There's all of this piece is now here. பாருங்க, அதை பார்த்து எல்லாம் கை தட்டுறாங்க, அழுகுறாங்க, சில பேர் மகிழ்ச்சி ஆரவாரம் பண்றாங்க. மறுபடியும் அங்க சமாதானம் வந்துருது. I like that ending. அந்த முடிவு தான் எனக்கு பிடிக்குது. But then there's the sad ending. ஆனா துக்கமான ஒரு முடிவு இருக்கு பாருங்க, சோகமான முடிவு. The older son refuses his father. அது என்ன? அப்பா எவ்வளவு கூப்பிட்ட மூத்த மகன் உள்ள வர மறுக்கறான். He turns his back when his father is on his knees begging him to come in. அப்பா முட்டி போட்டு அவங்கிட்ட கெஞ்சுறாரு, அவன் முடியாதுன்னு திரும்பி போறான். The father goes in alone. And the father will have to go into the house alone. அப்பா ரொம்ப வருத்தத்தோடு திரும்ப வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. What is the ending of this story in your life? இந்த கதையினுடைய முடிவு உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? This story is amazing. இந்த கதை ரொம்ப அருமையான ஒரு கதை. We look for peace within, internally. ஏன்னா உள்ளானவத்திலே சமாதானம் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். We know we failed. நாம தவறு செஞ்சிட்டோம், தோத்துட்டோம், நமக்கே தெரியுது. But our heavenly Father is willing to forgive us. ஆனா நம்முடைய பரலோக தகப்பன் நம்மை மன்னிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். We're looking for peace with others. மற்றவங்களோடு சமாதானமா இருக்கணும் எதிர்பார்க்கிறோம். And our heavenly Father is making it possible for us to be reconciled. நம்முடைய பரலோக தகப்பன் அதையும் சாத்தியமாக்குறார் ஒப்புரவாக்குதலின் மூலமாக. And we're looking for peace eternally with God. தேவனோடு கூட சமாதானம்னா அதை நாம வேணும்னு எதிர்பார்க்கிறோம். But he offers us peace as a gift even before we ask it. நாம கேட்பதற்கு முன்னாலே சமாதானத்தை ஒரு ஈவாக வெகுமதியாக அவர் நமக்கு தருகிறார். Have you received the peace from him? அவரிடமிருந்து அந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? God has made peace in this world through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் இந்த உலகத்திலே சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். Jesus Christ searches for us. இயேசு கிறிஸ்து நம்மை தேடி அலைகிறார். He pays the price. அவர்தான் கிரயத்தை செலுத்துகிறார். He lays down his life. அவர்தான் தம்முடைய உயிரை கொடுக்கிறார். He offers us forgiveness as a gift. அவர்தான் பாவ மன்னிப்பை ஒரு ஈவாக தருகிறார். We call it grace. நாம் அதை கிருபை என்று அழைக்கிறோம். We don't deserve it and we didn't earn it. நாம் அதுக்கு தகுதியும் கிடையாது, நாம் அதை சம்பாதிக்கவும் இல்லை. But if we receive it, we have true peace. நாம் அதை ஏற்றுக்கொள்ளும்போது மெய்யான சமாதானம் நமக்கு உண்டாகிறது.
Let's suppose during my talk, இப்போ பிரசங்கம் பண்ணும்போது நீங்க இப்படி யோசிச்சுங்க, I were to look over my shoulder and start insulting your pastor. நான் திரும்பி உங்களுடைய பாஸ்டர் அடிக்கடி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறேன், எதையாவது சொல்றேன்னு வச்சுங்க. I make fun of him. அல்லது அவரை கிண்டல் பண்றேன், I call him names. அவருக்கு ஏதோ பேரெல்லாம் வச்சு நான் ஏதோ சொல்றேன். The next morning you see me having chai. அடுத்த நாள் காலையில நான் டீ குடிக்கிறத பாக்குறீங்க. You come to me tomorrow morning and you say, that was interesting in church yesterday. நீங்க என்ன சொல்லுவீங்க என்கிட்ட, நேத்து நீங்க ஆலயத்துல செஞ்ச காரியம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. What's the relationship between you and our pastor? உங்களுக்கும் பாஸ்டருக்கு ஏதாவது பிரச்சனையா? And I say, he's my closest friend. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இல்ல அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றேன். I must be crazy, right? பாருங்க, அப்படி நான் சொன்னேன்னா எனக்கு கிறுக்கு பிடிச்சோன்னு நினைப்பீங்க இல்லையா? I've just publicly insulted him in front of everybody. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி நான் அவரை கேலியும் கிண்டலும் பண்ணிட்டேன். But imagine after I insult him, everyone leaves. சரி, நான் அப்படி அவரை கேலியும் கிண்டலும் பண்ண பிறகு எல்லாரும் போயிடுறாங்கன்னு வச்சுங்க. Your pastor puts his arm around me. உங்க பாஸ்டர் என் தோள் மேல அப்படியே கை போடுறாரு. He says, let us have chai together. அது சொல்ல, வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீ குடிப்போம்னு. He says, Michael, I'm worried about you. அது சொல்றாரு, மைக் உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. How are you? நீங்க எப்படி இருக்கீங்க? And he extends kindness to me. என் மேல ரொம்ப தயவு காண்பிக்கிறாரு. He is forgiving to me. என்ன மன்னிக்கிறாரு. Tears come to my eyes. அப்போ என் கண்ணுல இருந்து கண்ணீர் வடியுது. I start crying. நான் அழ ஆரம்பிக்கிறேன். I say, Pastor, I don't know why I said all those terrible things. நான் சொல்றேன், பாஸ்டர் ஏன் இந்த மாதிரி உங்களை ஒரு கிண்டல் பண்ணி பேசணும்னு எனக்கே தெரியல. He says, Michael, I want you to know I love you. அவர் சொல்றார், மைக்கேல் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க போதும் அப்படின்னு. And I say, I am so sorry for what I did. நான் சொல்றேன், பாஸ்டர் நான் செய்த அந்த காரியத்துக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். When I say I am sorry, நான் வருத்தப்படுறேன்னு நான் சொல்லும்போது, when you say sorry, you receive the forgiveness being பாருங்க, offered. என்ன மன்னிச்சிருங்க நான் வருத்தப்படுறேன்னு சொல்லும்போது மனுஷனுடைய மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். And now I receive his forgiveness. இப்போ அவருடைய பாவ மன்னிப்பை நான் பெறறேன். பாருங்க, He stays up all night with me. He stays up all night talking to me. பாருங்க, ராத்திரி முழுக்க அப்படியே என் கூட பேசிட்டே இருக்காரு. When you see me in the morning, as a matter of fact, only just now he left. பாருங்க, When you see me early in the morning, the pastor has only just left to go home. காலையில நீங்க என்ன பாக்குறீங்க, ராத்திரி முழுக்க பாஸ்டர் என் கூட பேசிட்டு அப்பதான் அவர் கிளம்பி வீட்டுக்கு போறாரு. He spent all night talking to me. ராத்திரி முழுக்க என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. And now when you say, Michael, what is the relationship with our pastor? இப்போ நீங்க என்ன பார்த்து, மைக்கேல் உங்களுக்கும் பாஸ்டருக்கும் என்ன விதமான உறவு இருக்கு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, And I say to you, he is my closest friend. நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன், அவர் என்னோட மிக நெருங்கிய நண்பர் என்று சொல்லுவேன். I'm now telling the complete truth. பாருங்க, இப்பதான் அந்த உண்மையை முழுமையா நான் சொல்றேன். There's no exaggeration. இது மிகைப்படுத்துதலே கிடையாது. And why do I have peace? ஏன் எனக்குள்ள சமாதானம்? Because of what I have done? நான் செய்த காரியத்தினாலயா? No, it's because of what he has done. இல்ல, அவர் செய்த காரியத்தினால எனக்குள்ள சமாதானம். And this is the peace that God offers us. இதுதான் நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிற சமாதானம். Do you know it? உங்களுக்கு தெரியுமா அந்த சமாதானம்? I would like to be able to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். As you sit here this morning, do you have peace within? நீங்க சொல்ல முடியுமா எனக்குள்ள சமாதானம் இருக்கு அப்படின்னு? Have you received the forgiveness from God which forgives you for even when you have failed yourself? நீங்க அவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்திருந்தாலும் அவரை வேண்டான்னு சொன்னாலும் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரா, அதை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? Have you received the forgiveness from God that allows you to forgive and find peace with others? தேவன் கொடுக்கிற அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டது மூலமாக மற்றவங்களிடத்துல நீங்க சமாதானமா இருக்கீங்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்க வாழ்க்கையில் இருக்கா? Have you received the peace from God that he has made with himself with you? தேவன் நீங்கள் அவரோடு சமாதானமா இருப்பதற்காக அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாரு, அதை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? I'd invite you to bow your heads. தயவு செய்து எல்லாரும் ஜெபிக்க தலை வணங்குவோம். And as you sit here, நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது, if you need to receive that forgiveness and peace from him, I would like to pray for you. ஒருவேளை நீங்க நான் தேவனுடைய சமாதானத்தை பெறணும், பாவ மன்னிப்பை பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். And if you need that peace, I would ask you to raise your hand. அந்த சமாதானம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா, அப்படி வேணும்ன்றவங்க மட்டும் தயவு செய்து உங்கள் கரத்தை உயர்த்துங்க. And saying, God, forgive me. சொல்லுங்க, தேவனே என்னை மன்னியும். I have sinned against you. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கேன். I am not worthy, but you love me. நான் தகுதி இல்ல, ஆனாலும் நீர் என்னில் அன்பா இருக்கிறீர். I want to receive that forgiveness and peace from you. உம்முடைய பாவ மன்னிப்பையும்
நீ தரும் சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். So as you have your hand raised as a sign, this prayer is for me. Pray this with me. கரங்களை உயர்த்தின நீங்க இந்த ஜெபத்தை நீங்க இந்த ஜெபம் உங்களுடைய ஜெபம். Dear loving heavenly Father, எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, thank you that you love us. நீர் எங்களை நேசிக்கிறபடியால் உமக்கு நன்றி. Thank you that you love me. நீர் என்னை அன்பு கூறுகிறபடியால் உமக்கு நன்றி. I'm sorry for what I have done wrong. பிதாவே, உமக்கு விரோதமாக நான் செய்த தவறுகளுக்காக நான் மனம் வருந்துகிறேன். And I thank you, you paid the price for me. எனக்கான கிரயத்தை நீர் செலுத்தினீர், உமக்கு நன்றி. I receive your gift of forgiveness. உம்முடைய பாவ மன்னிப்பாகிய அந்த ஈவை நான் பெற்றுக்கொள்கிறேன். May I know peace with you. உம்மோடு எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கட்டும். Grant me your peace within. எனக்கு உள்ளே உம்முடைய சமாதானத்தை தாரும். And may I know peace with others in Christ's holy name. Amen. மற்றவர்களோடு கூட எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். Amen. It's been my privilege to be with you. உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியமாய் நான் கருதுகிறேன். There's no greater joy than knowing peace with God. தேவனோடு சமாதானமா இருக்கிறோமே, அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. And now, if you have found peace with God this morning, I would encourage you to enjoy the heavenly delight of of walking with God, and also the earthly delight of having an early morning gulab jamun. Thank you very much. God bless you. பெற்று இருப்பீங்கன்னு சொன்னா தொடர்ந்து அவரோடு கூட வாழுங்கள், சந்தோஷப்படுங்கள். காலையில நல்ல குலாப் ஜாமுன் சாப்பிட்டு அதனால வர சந்தோஷத்தை நல்லா அனுபவிங்க. Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்முடைய குலாப் ஜாமுன் புகழ் எவ்வளவு தூரம் பரவி இருக்கு பாருங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை. இன்னைக்கு கேட்ட சத்தியம் அற்புதமான ஒரு சத்தியம். பிதாவுடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அவர் நம்முடைய பரலோக தகப்பன். அவர் நம்முடைய பரலோக தகப்பன். நம்மை சேர்த்து கொண்டவர், ஏற்றுக்கொண்டவர். அவர் வாழ்வையும் ஜீவனையும் தந்திருக்கிறவர். அவர் ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். இந்த காலை வேளையிலே நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்துக்கு ஆமுக ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பன் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எங்கள் மீது எவ்வளவு கருணையும் இரக்கமும் காட்டியிருக்கிறீர். எங்களுக்கு எவ்வளவு மன்னித்திருக்கிறீர். எங்களுக்கு எவ்வளவு நீர் செய்திருக்கிறீர். எங்களுக்கு எவ்வளவு கிரயத்தை நீர் செலுத்தி இருக்கிறீர். எங்கள் அவமானத்தை மூட, எங்களுக்கு அந்தஸ்தை தர, எங்களுக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி தர, அந்தஸ்துடையவர்களாய், மரியாதையுடையவர்களாய், சந்தோஷமாய் வாழ, எல்லா நிறைவையும் பெற கல்வாரி சிலுவையில் உடைய குமாரனையே தந்தீரே கர்த்தாவே. இதை எண்ணி பார்க்கிறோம். இது உள்ளத்தில் ஆழமாய் பதியட்டும். எங்கள் ஆண்டவர் அப்படிப்பட்டவர், எங்கள் தேவன் அப்படிப்பட்டவர். ஆகவேதான் உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். மெய்யாகவே துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த இந்த வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய நிந்தையும் அவமானத்தையும் எங்களுடைய எல்லா அவலட்சணத்தையும் போக்கி எங்கள் பாவங்கள எங்களை கழுவி எங்களுடைய குமாரர்களாக பிள்ளைகளாக எங்களை மாற்றி சுத்திகரித்து கர்த்தாவே எங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய அந்தஸ்தோடு மரியாதையோடு கனத்தோடு எங்களை இன்றைக்கு உட்கார வைத்திருக்கிறபடி ஆலமுக ஸ்தோத்திரம். இதையெல்லாம் எண்ணி பார்த்து ஒவ்வொரு உள்ளங்களும் அதை பாராட்டட்டும். நன்றி உள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கர்த்தாவை துதிக்கட்டும். எல்லா கனமையும் துதி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.